அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு 100% இன்ஜினியரிங். ஓகே, இந்த வீடியோ லெக்சரில் நம்ம தெர்மோடைனமிக் ப்ராசஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம தெர்மோடைனமிக் சிஸ்டம் அண்ட் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து தெர்மோடைனமிக்ஸ் கேட் வீடியோ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும். ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து தெர்மோடைனமிக் ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். இந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே ஒரு கேஸ் இருக்குது. இந்த பிஸ்டன் மேலே ஒரு ரைஸ் பேக் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரைஸ் பேக் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி இந்த பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இந்த கேஸோட ப்ரெஷர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பாரில் இருக்குது. இப்போது இந்த கண்டிஷனில் நான் ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, அது மேலே ஒரு ரைஸ் பேக் வச்சுருக்கேன். இந்த கண்டிஷனில் உள்ளே இருக்கக்கூடிய கேஸோட ப்ரெஷர் 5 பார். ஏன் சார் 5 பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரைஸோட வெயிட்னால இந்த கேஸ் என்ன ஆகிருக்கும், கம்ப்ரஸ் ஆகிருக்கும் இல்லையா. பிஸ்டன் எங்கேயோ இருந்திருக்கும், அது கீழே மூவ் ஆகி வந்து ஒரு ஸ்டேஜில் நின்றுருக்கும். ஓகே, அதனால் கேஸ் என்ன ஆகிருக்கு, கம்ப்ரஸ் ஆகிருக்கு. அதனால் கேஸோட ப்ரெஷர் 5 பார்னு வச்சு. அதே மாதிரி உள்ள இந்த கேஸோட வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் கியூப் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். ப்ரெஷர் 5 பார், வால்யூம் 1 மீட்டர் கியூப். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸ் பேக்கை சடனாக ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ரைஸ் பேக்கை ரிமூவ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற ஹை ப்ரெஷர்னால உள்ள கேஸோட ப்ரெஷர் என்ன இருக்குது, 5 பார் இருக்குது. வெளியே என்ன ப்ரெஷர் இருக்கும், சரௌண்டிங்கில் 1 பார் தான் இருக்கும். அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் 1 பார் தான் இருக்கும். ஸோ வெளியே ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, உள்ள கேஸோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த கேஸ் என்ன பண்ணும், இந்த பிஸ்டனை மேல் நோக்கி புஷ் பண்ணும். ஓகே, இப்படி புஷ் பண்ணும்போது இந்த பிஸ்டன் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நகர்ந்து வரும். எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய இந்த கேஸோட ப்ரெஷர் 1 பார் வரலும் இந்த பிஸ்டன் மேலே நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கும். 1 பார் வந்துருச்சுன்னா வெளியே இருக்கிற அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரும் உள்ள கேஸோட ப்ரெஷரும் ஈக்குவலைஸ் ஆகிடுது. அதனால பிஸ்டன் ஃபர்தராக மூவ் ஆகாது. பிஸ்டன் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும். ஓகே, அப்போது ஒரு ஸ்டேட்டில் ஸ்டாப் ஆகுது இல்லையா, அதுதான் செகண்ட் ஸ்டேட். இனிஷியல் ஸ்டேட் வந்து ஸ்டேட் 1ன்னு எடுத்துக்கோங்க, ஃபைனல் ஸ்டேட் வந்து ஸ்டேட் 2ன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேட் 2ல் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும், 1 பார் இருக்கும். வால்யூம் என்ன ஆயிருக்கும் பாருங்கள், பிஸ்டன் மேலே நோக்கி நகர வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். வால்யூம் இப்போ 5 மீட்டர் கியூப் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போது நமக்கு ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்லேருந்து இந்த சிஸ்டம் கேஸ், இந்த சிஸ்டம் வந்து இன்னொரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிருக்கு. ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு இந்த சிஸ்டம் என்ன ஆயிருக்கு, மூவ் ஆகிருக்கு, இல்லை சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் ஃபினாமினானை தான் நம்ம தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டம் வந்து ஒரு ஈக்குலிபிரியம் பொசிஷன்லேருந்து வேற ஒரு ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகிறத நம்ம ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படின்னு டேர்ம் பண்ணலாம். ஓகே, அதை தான் நம்ம இங்கே பிவி டயக்ராமில் கொடுத்துருக்கோம். இப்போ இது இனிஷியல் கண்டிஷன். இனிஷியல் கண்டிஷனில் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்கும், 5 பார் இருக்கும், ப்ரெஷர் 5 பார். ஓகே, அதே மாதிரி வால்யூம் எவ்வளோ இருக்கும், வால்யூம் வந்து 1 மீட்டர் கியூப் இருக்குது. ஃபைனல் கண்டிஷனில் வால்யூம் என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். வால்யூம் வந்து 5 மீட்டர் கியூப் ஆகிடுச்சு. ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ப்ரெஷர் வந்து குறைஞ்சி போச்சு பாருங்கள், 1 பார். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்லேருந்து, இந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட்லேருந்து இந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு இந்த சிஸ்டம் என்ன ஆயிருக்கு, சேஞ்ச் ஆகிருக்கு. இதை தான் இந்த பர்டிகுலர் திங்கை தான் நம்ம ப்ராசஸ், தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் வெரி கிளியர். நவ் தெர்மோடைனமிக் சைக்கிள்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தலாம். தெர்மோடைனமிக் சைக்கிள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ரைஸ் பேக்கை நான் ரிமூவ் பண்ணேன் இல்லையா, அந்த ரைஸ் பேக்கை எகைன் நான் அந்த பிஸ்டன் மேலே வச்சேன்னா இந்த பிஸ்டன் மறுபடியும் என்ன ஆகும், இந்த இடத்துலேருந்து மறுபடியும் கீழே நோக்கி நகர ஆரம்பிக்கும் இல்லையா. இந்த ரைஸ் பேக்கோட வெயிட்னால பிஸ்டன் கீழே நோக்கி நகர ஆரம்பிக்கும். எகைன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த ஸ்டேட்லேருந்து நம்ம மறுபடியும் எங்கே வரும், இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வரும். அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வரும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இனிஷியல் கண்டிஷனும் ஃபைனல் கண்டிஷனும் ஒரே மாதிரி இருக்குது. இனிஷியல் கண்டிஷனில் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா 5 பார் 1 மீட்டர் கியூப் இருந்துச்சு. ஃபைனல் கண்டிஷன்லையும் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா
5 bar and 1 meter cube respectively. இதனால என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டம்ல வந்து நம்பர் ஆஃப் ப்ராசஸஸ் நடக்குது, நிறைய ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா இனிஷியல் கண்டிஷனும் ஃபைனல் கண்டிஷனும் நமக்கு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, இனிஷியல் ஸ்டேட்டில் அந்த சிஸ்டம் என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே ஃபைனல் ஸ்டேட்லேயும் இருந்துச்சுன்னா தென் அது வந்து ஒரு தெர்மோடைனமிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே 2 ப்ராசஸ் நடந்திருக்கு. 2 ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நமக்கு வந்து பிஸ்டன் மேலே நோக்கி நகருது, இதை எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஏன்ற ப்ராசஸை எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. பீன்ற ப்ராசஸை நம்ம வெயிட் வச்சதுனால பிஸ்டன் கீழே நோக்கி நகர்ந்துருக்கான், அப்போ பீன்ற ப்ராசஸை என்னன்னு சொல்லலாம், கம்ப்ரஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். am I right? That's it. ஓகே, இப்போ ஏன்ற ப்ராசஸ் பீன்ற ப்ராசஸ் 2 ப்ராசஸ் நடந்திருக்கு. தெர்மோடைனமிக் சிஸ்டமில் ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராசஸ் நடக்கும்போது இனிஷியல் கண்டிஷன் அண்ட் ஃபைனல் கண்டிஷன் ஒரே மாதிரி இருந்ததுன்னா we can call it as thermodynamic cycle or cyclic process. அடுத்ததான் வந்து குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் இப்போ இந்த ரைஸ் பேக் இருக்கு இல்லையா, இந்த ரைஸ் பேக்கை சடனாக ரிமூவ் பண்ணும்போது இந்த பிஸ்டன் வேகமாக மூவ் ஆகி வேற ஒரு ஸ்டேட்டில் செகண்ட் ஸ்டேட்டில் வந்து நின்றுடுச்சு. அதுவே நான் இந்த ரைஸ் பேக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ரைஸாக எடுக்கிறேன், ஒவ்வொரு கிரைனாக எடுக்கிறேன். அப்போ இந்த ப்ராசஸ் எப்படிப்பட்ட ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். இன்ஃபைனைட்லி ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 மெதுவாக நடந்துருக்கும். ஒவ்வொரு கிரைனாக எடுத்தனா நான் எவ்வளோ நாள் கழித்து அதை எடுத்து முடிப்பேன்னு தெரியாது. அப்போது இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸ் கடந்து போகிற அந்த பாத் அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கும் அடுத்த ஸ்டேட்டுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்காது. அதனால் தொடர்ந்து இந்த ப்ராசஸ் முழுக்க ஈக்குலிபிரியம் ஸ்டேட்லேயே நம்ம கண்டினியூ ஆகுது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் அப்படின் போது இந்த மொத்த ப்ராசஸ்மே ஈக்குலிபிரியம் ஸ்டேட்லேயே கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் நம்ம குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்மோஸ்ட் ஈக்குலிபிரியம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆனால் ரைஸ் பேக்கை நம்ம ஒரே அடியாக தூக்கிட்டோம்னா அது ஒரு ரேபிட் ப்ராசஸ், அது ரேபிட் ப்ராசஸ் ஆர் we can call it as non quasi static process. சடனாக நடந்துடும். ஓகே, ஆனால் குவாசி ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ஃபைனைட்லி ஸ்லோ ப்ராசஸ். அதாவது அது எவ்வளோ ஸ்லோன்னு நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் வந்து இன்ஃபைனைட்லி ஸ்லோ ப்ராசஸ். அதுதான் வந்து குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸை நம்ம வந்து இன்டர்னலி ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்னலி ரிவர்சிபிள் ப்ராசஸ். இப்போ ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சிஸ்டமை வந்து பழைய நிலைக்கு திரும்ப கொண்டு வர முடியும் அப்படின்னா அது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். எந்த லாஸஸும் நடக்கக்கூடாது, அதுலேருந்து எந்த லாஸஸுமே நமக்கு நடந்துருக்கூடாது. ஒர்க் லாஸோ எதுவும் ஹீட் லாஸோ எதுவுமே நடந்துருக்கூடாது. அதை பழைய நிலைக்கு அப்படியே கொண்டு வர முடியும். we can bring back the original condition அப்படின்னா அது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ரிவர்சிபிள் ப்ராசஸ் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்சிபிள் ப்ராசஸ் கண்டிஷன் இட் should be internally reversible plus externally reversible. அதாவது நம்மளால் இந்த சிஸ்டமையும் ஒரிஜினல் கண்டிஷனுக்கு ரிவர்ஸ் பண்ண முடியணும், அதே சமயம் வெளியே இருக்கிற சரௌண்டிங்கையும் நம்ம ஒரிஜினல் கண்டிஷனுக்கு ரிவர்ஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ரிவர்சிபிள் ப்ராசஸ். நம்ம சிஸ்டம்குள்ளேயும் சரி அவுட் ஆஃப் த சிஸ்டம் சரௌண்டிங்கையும் சரி பழைய நிலைக்கு கொண்டு வர முடிஞ்சதுன்னா அதுதான் வந்து டோட்டலி ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை டோட்டலி ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். டோட்டலி ரிவர்சிபிள் ப்ராசஸ். இன்டர்னலி ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் நம்ம உள்ளே இருக்கிற அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டமை மட்டும்தான் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு நம்ம திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். அது வந்து இன்டர்னலி ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ்.
அதுவே எக்ஸ்டர்னலி ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள இருக்கிற சிஸ்டமை பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது, பட் வெளியே இருக்கிற சரௌண்டிங்கை பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். நமக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சரும் வெளியே இருக்கிற டெம்பரேச்சரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஹீட் அடிஷனோ இல்லை ஹீட் ரிஜெக்ஷனோ நடக்குது, அந்த மாதிரி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அதை வந்து எக்ஸ்டர்னலி ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டோட்டலி ரிவர்சபிள் அப்படின்னா it should be both internally reversible and externally reversible. அப்படி இருந்தால் தான் அதை வந்து totally reversible process அப்படின்னு சொல்லணும். All the reversible processes are quasi-static process, but not all the quasi-static processes are totally reversible process. இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் வரலாம். என்ன அப்படின்னா எல்லா டோட்டலி ரிவர்சபிள் ப்ராசஸும் கண்டிப்பாக குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ், பட் எல்லா குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸும் டோட்டலி ரிவர்சபிள் ப்ராசஸ் ஆகாது. ஓகே, அங்கே கண்டிஷன் என்ன நமக்கு அப்ளை ஆகணும், எந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகணும்? இன்டர்னலி ரிவர்சபிள் அண்ட் எக்ஸ்டர்னலி ரிவர்சபிள் ப்ராசஸ்னா தான் நான் டோட்டலி ரிவர்சபிள் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அது எக்ஸ்டர்னலி ரிவர்சபிள் ப்ராசஸாகவும் இருந்தால் தான் நான் டோட்டலி ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு நான் முடிவு பண்ண முடியும், சொல்ல முடியும். ரைட், அதுவே டோட்டலி ரிவர்சிபிள் ப்ராசஸ்னாவே அது இன்டர்னலி ரிவர்சிபிள் அண்ட் எக்ஸ்டர்னலி ரிவர்சிபிள். ஸோ டோட்டலி ரிவர்சிபிள் ப்ராசஸ் இஸ் எ குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைக்ளிக் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு விஷயம் வந்து தெளிவாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சேஞ்ச் இன் ப்ரெஷர் 0, சேஞ்ச் இன் வால்யூம் 0. ஏன்னா இனிஷியல் கண்டிஷனும் நமக்கு ஃபைனல் கண்டிஷனும் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ சேஞ்ச் இன் த ப்ராப்பர்ட்டி இஸ் ஈக்குவல் டு 0. there is no change in the property of the system அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ப்ராப்பர்ட்டி இஸ் எ ஸ்டேட் ஃபங்க்ஷன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் பேக்கை நான் சடனாக ரிமூவ் பண்ணேன்னா இந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட்லேருந்து செகண்ட் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு இந்த சிஸ்டம் வந்து மூவ் ஆகிடுது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ எனக்கு ப்ரெஷர் 1 பாராக மாறிடுது, வால்யூம் 5 மீட்டர் கியூபாக மாறிடுது. ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். ரைட், இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 பார் அண்ட் 5 மீட்டர் கியூப். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரைஸ் பேக்கை அப்படியே ஒட்டுமொத்தமாக எடுக்கிறதுக்கு பதிலாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கேஜியாக உள்ள ஒரு 10 கேஜி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கேஜியை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன், அடுத்து ஒரு கேஜி ரிமூவ் பண்ணுறேன், இப்போது அதுக்கு அடுத்தது இன்னொரு கேஜியை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ ஒவ்வொரு கேஜி ரைஸாக ரிமூவ் பண்ணும்போது இட் ஃபாலோஸ் ஏ டிஃப்ரெண்ட் பாத். அது வேற ஒரு ப்ராசஸ். ஓகே, இனிஷியலாக இது ஏ ப்ராசஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ராசஸ் பேர் பின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ப்ராசஸ் அப்போ 1A2 இந்த ப்ராசஸ் அப்போ எனக்கு ஃபைனல் கண்டிஷன் என்ன? 1 பார் 5 மீட்டர் கியூப், வால்யூம் வந்து 5 மீட்டர் கியூப், ப்ரெஷர் வந்து 1 பார். இப்போ இந்த ப்ராசஸ் 1B2 அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது இல்லையா, இது வேற பாத், இந்த ப்ராசஸ் வந்து வேற ப்ராசஸ். ஸோ இப்பயும் எனக்கு ஃபைனல் கண்டிஷனில் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் 1 பார், வால்யூம் 5 மீட்டர் கியூப். அப்போது இந்த பாத்தை பற்றி அதுக்கு கவலை இல்லை. ப்ராப்பர்ட்டியோட வேல்யூஸ் வந்து இந்த பாத்தை டிபெண்ட் பண்ணி இல்லை, அதோட ஃபைனல் கண்டிஷன் என்ன, இந்த ஸ்டேட் என்ன, ஃபைனல் ஸ்டேட் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் அதோட வேல்யூஸ் இருக்குது. இந்த ஃபைனல் ஸ்டேட் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது ஃபாலோ பண்ணி வர பாத்தை பற்றி அதை டிபெண்ட் பண்ணி இல்லை, பாத்தை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். அது எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அதை பொறுத்து தான் அதோட வேல்யூஸ் இருக்குமே தவிர அது எந்த பாத்தை ஃபாலோ பண்ணி வந்துச்சோ அதை பொறுத்து இருக்காது. ரைட், இந்த டயக்ராமில் ஸ்டேட்டை எப்படி நம்ம குறிக்கிறோம்? ஒரு பாயிண்ட் வச்சு தானே குறிக்கிறோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் as பாயிண்ட் ஃபங்க்ஷன். ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னும் சொல்லலாம். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல். எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இது ஃபைனல் கண்டிஷன், இது இனிஷியல் கண்டிஷன். ஃபைனல் கண்டிஷனில் வால்யூம் என்ன? வால்யூம் ஈக்குவல் டு V2 ஈக்குவல் டு 5 மீட்டர் கியூப். இனிஷியல் கண்டிஷனில் வால்யூம் என்ன? 1 மீட்டர் கியூப். ஓகே, நான் இந்த ப்ராசஸ்க்கு
சேஞ்ச் இன் வால்யூம், அதாவது சேஞ்ச் இன் வால்யூம் dV கண்டுபிடிக்கிறேன்னா சேஞ்ச் இன் வால்யூம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 5 மைனஸ் 1 4 மீட்டர் கியூப். இதுதான் ஆன்சர். அதே போல இந்த ப்ராசஸ்க்கு 1B2 இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸ்க்கு நான் சேஞ்ச் இன் வால்யூம் கண்டுபிடிச்சாலும் எனக்கு 5 மைனஸ் 1 4 மீட்டர் கியூப் தான். ஓகே, ப்ராசஸ் எந்த ப்ராசஸாக இருந்தாலும் சரி, இனிஷியல் கண்டிஷனுக்கும் ஃபைனல் கண்டிஷனுக்கும் உள்ள சேஞ்ச் இன் த ப்ராப்பர்ட்டி, டிஃப்ரென்ஸ் இன் த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேம். எல்லா ப்ராசஸ்க்கும் எக்ஸாக்ட்லி சேம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் கண்டிஷன். சரியா? அதனால எக்ஸாக்ட்லி சேம் அப்படிங்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல். டிஃபரன்ஷியல் ஃபார்மில் எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dBன்னு டினோட் பண்ணுவோம். டிஃபரன்ஷியல் ஆஃப் dB 1 to 2 okay is equal to B2 minus B1. It is always B2 minus B1. Once again I will sum up all the things. இன்னைக்கு என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து தெர்மோடைனமிக் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு நம்ம மூவ் ஆகணும், ஒரு சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றிற்கு மேற்பட்ட தெர்மோடைனமிக் ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னா இனிஷியல் கண்டிஷனும் ஃபைனல் கண்டிஷனும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து தெர்மோடைனமிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ இன்ஃபைனைட்லி ஸ்லோ ப்ராசஸை தான் வந்து குவாசி ஸ்டாட்டிக்னு சொல்கிறோம். ஆல் த reversible process, totally reversible process are quasi-static in nature, but all quasi-static process will not be reversible process. Okay, and characteristics of property அப்படினு பார்த்தீங்கன்னா properties are state functions, properties are point functions, and properties are exact differential.